ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் உப்மா எப்படி செய்யறதுன்றது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே இருக்கும். இது ஒரு என்டையர்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ரவை. இது வந்து நான் இந்த மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன், டம்ளரில் எடுத்திருக்கேன். இதில் ஒரு டம்ளர் தான், கோபுரமாக இல்லை, இந்த இந்த இது மொனை வரைக்கும் எடுத்திருக்கேன். சரியா? அந்த ரவை, மோர், உங்கள்கிட்ட புளிப்பு மோர் இருந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும். புளிப்பு மோரை தயிரை நல்லா கடைஞ்சி மோராக, இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இதில் நான் வந்து ஒன்றுனா ஒரு 1.25 எடுத்திருப்பேன் டம்ளர் மோர். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுதான் இதுக்கு தேவையானது. தாளிக்க வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளவோ அதை போட்டுக்கோங்க. எனக்கு காரம் தேவையில்லைன்றதால ஒரே ஒரு பச்சை மிளகா. அப்புறம் வந்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, இதை எடுத்து வச்சிட்டேன். இது பெருசாக எடுத்து வச்சுருக்கேன், அதை பார்த்து பயந்துடாதீங்க. தேவையான அளவு தான் நம்ம போட்டுக்க போகிறோம். என்ன தான் ரவை வந்து ரோஸ்டடாக இருந்தாலும் திருப்பியை நம்ம வந்து இந்த பாருங்கள், கொஞ்சம் நெய் விட்டு எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் தாளிச்சிட்டு மோரை விட போகிறோம். மோரை விட்டோன்னே சிம்மில் வச்சிடணும், ஏன்னா மோர் தெரியக்கூடாது. அதால் சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த நெய் எண்ணெய் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இந்த ரவையை வறுத்து நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகிருக்கும். இதை பாருங்க, சூடாயாச்சு. இதில் கடுகு யாராவது வந்தால் கூட சட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு உப்புமாவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். எப்போவுமே கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடிக்காமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிடும் உடம்புக்கு. கடுகு வெடிக்கட்டும். அப்புறம் கடலைப்பருப்பு, அதாவது உளுத்தம்பருப்பு ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, இதை நல்லா வறுப்பட்டுடலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நாங்கள் இதுலேயே வந்து மோர்களி செய்வோம். மோர்களி அப்படின்றது மோரை நல்லா கடைஞ்சிட்டு அதில் அரிசி மாவு கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தாளிக்கும் போது ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டேஸ்ட் ஒரு அல்வா மாதிரி இருக்கும். அதை கேக் மாதிரி கூட செஞ்சு நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். ஒரு காரத்தோடு சாப்பிட்லாம். அதில் பச்சை மிளகாக்கு பதில் மோர் மிளகா போட்டால் வேறு எதுவுமே சைட் டிஷ் வேணாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது மோர்களின்றது நாங்கள் பண்ணுவோம். அது ஆல்ரெடி நான் என்னோடய சேனல்லையே நான் போட்டிருக்கேன், வேணா நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் மறந்து போன ஒரு உணவு. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கேன். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் இந்த மோர்லேயே உப்பை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? ஸ்டவ்வு சின்னது பண்ணிவிடுங்க, ஏன்னா இது திரிஞ்சிடக்கூடாது. அதால் நல்ல தேவையான அளவு மோரை எடுத்து விட்டுக்கோங்க. வேணுன்னா தண்ணி கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மோர் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி லைட்டாக கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இந்த ரவையை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி கலந்துட்டு மூடி வச்சுட்டா போகிறோம். 5 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஏற்கனவே ரவை வந்து ரோஸ்டட் ரவை தான் நம்ம வாங்குவோம். ஆனாலும் நம்ம வீட்டில் வந்து ஒரு நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு ரோஸ்ட் பண்ணும்போது அதனோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ இது நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, இது கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இந்த ரவை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரவையை அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட போகிறோம். ஏன்னா இப்போ ரவை ஏற்கனவே ரோஸ்டட், நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதால் குயிக்காக உங்களுக்கு வெந்துடும். இப்போ இதை வந்து அப்படி ஒரு கலரிட்டு நம்ம மூடி வச்சுட்டா போகிறோம். நம்ம வேலையை பார்க்கலாம். இமீடியட்டாக உங்களுக்கு வந்து மோர் உப்மா தயார். இது கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். என்டையர்லி ரொம்ப நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ வயசானவாள்லாம் வீட்டில் இருந்தான்னா அவளுக்கு கொஞ்சம் நாக்குக்கு ஏதாவது தேவைப்படும் இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு புளிப்பு காரமாக. ஏன்னா அவள்லாம் நிறைய காரம் சாப்பிட்டு இருந்ததால் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்தில் உங்களுக்கு தயார். அவளுக்கு இதை செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு. அதை விட இன்னும் நீங்களாம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அகைன் செய்ய ஆரம்பிப்பீங்க. அவ்வளோதான், இதை போட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரசாரமாக வேணா சாப்பிட்டுக்கலாம். என்னால் சாப்பிட முடியாது, நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம். வேணால் இதுக்கு சைட் டிஷ் வந்து கோங்குரா, அதுக்கப்புறம் ஆவக்காய் ஊறுகாய், இந்த மாதிரி என்ன பிக்கிள்ஸ் இருக்கோ ஊறுகாவை கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். இல்லை இந்த கோங்குரா சட்னி இருக்குது இல்லையா, தொகையல் மாதிரி, அதை கூட நீங்கள் சாப்பிட்லாம். அப்படியும் இல்லையா வெறும் சாம்பாரை வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா டேஸ்ட்டையும் உங்களுக்கு சைட் டிஷ் என்னென்ன வேணுன்றதையும் சொல்லிவிட்டேன். எனக்கு ரொம்ப காரம் சாப்பிட முடியாது, யாருமே நாங்கள் காரம் சாப்பிட மாட்டோம். அதால் அப்படியே கூட நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை நம்ம மார்னிங் லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து அந்த சாம்பாரை கூட நம்ம தொட்டுன்னு சாப்பிட்லாம். வாங்க ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உப்புமா தயார், மோர் உப்புமா தயார். செமையாக இருக்குது. எப்போவுமே உப்புமா பண்ணும்போது அந்த காந்தல் அப்படியே தீஞ்சு போயிருக்கும் இல்லையா, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த மோர் உப்புமான்னும் போது இன்னுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை அப்படியே வந்து இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது 2 தடவை வறுத்ததால் ஈஸியாகவே நம்மளுக்கு வந்து குக் ஆகிடும். திருப்பி மூடி வச்சிடலாம். பவுலுக்கு மாற்றியாச்சு. ஒரு ஸ்பூன் இதில் சுட சுட ஒரு ட்ராப் நெய்யை விட்டு, சூடாக இருக்கு இல்லையா, ஒரு ட்ராப் நெய்யை விட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நெய் ஒரு ட்ராப் விட்டு சாப்பிட்லாம். ஒரு ட்ராப் சுட சுட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்கள் வீட்லேயும் வந்து மோர் உப்புமா செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸோடு நான் வந்து உங்களை சந்திப்பேன். பாய், டேக் கேர். சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் நிறைய சாப்பிடுங்க. அப்புறம் வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயாச்சு. பாய், டேக் கேர்.